இந்த உலகில் ஊக்குவிக்கப்பட்டு முன்னேறியவர்களை காட்டிலும் உதாசீனப்படுத்தப்பட்டு முன்னேறியவர்களே ஏராளம். யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினால் அதற்காக வருந்தாதீர்கள். வாழ்க்கை உங்களை முன்னேறுவதற்கான வழியை காட்டுகிறது என்று எடுத்துக்கொண்டு உதாசீனப்படுத்தியவர்களின் முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள். எத்தனை முறை அழித்தாலும் சிலந்தி தன் வலையை மீண்டும் மீண்டும் உருவாக்க தயங்குவதில்லை. நீயும் உன் முயற்சியை கைவிடாதே. உன் முயற்சிதான் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். இருப்பதையாவது இழக்காமல் இருப்பதற்காக இழந்ததை மறந்துவிடுங்கள். இல்லாததை பற்றியே நினைத்து நீங்கள் ஏங்கிக் கொண்டே இருந்தால் இப்போது இருப்பதை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. மக்கள் உங்கள் ஆரம்பத்தை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாகி விடுவார்கள் என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது உங்கள் வாழ்வில் எவ்வளவு இருள் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களின் நம்பிக்கை ஒன்று மட்டும் போதும். அது உங்கள் வாழ்க்கையையே ஒளிமயமாக மாற்றிவிடும். முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் யாருக்கும் கிடைத்து விடாது. முயற்சி செய்வோருக்கு வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம். வழியில் வரும் சிறு சறுக்கல்கள் கூட உங்களை கீழே தள்ளிவிட அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் வாழ்க்கை என்னும் உயரத்தில் மேலே செல்வதற்கும் அடைந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பெரும் முயற்சி தேவை என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் திறமைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அவை தன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில் முன்னேற உங்கள் திறமைகளை பயன்படுத்துங்கள். ஆற்றலை மேம்படுத்துங்கள். குறை தேடும் கண்கள் இழப்பை மட்டுமே பார்க்கும். ஆனால் நிறை காணும் இதயம்தான் வெற்றியை ஈர்க்கும். உன்னிடம் இன்று இருப்பது உனக்கு சிறியதாக தெரியலாம், ஆனால் அதை நீ மகிழ்ச்சியோடு அணுகு. உன்னுடைய அந்த நேர்மறையான மனநிலைதான் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உனக்கு திருப்பிக் கொடுக்கும் ஒரு திறவுகோல். பதவி என்பது பொறுப்பினை தரும். பணிவு என்பது புகழினை தரும். உயரம் ஏற ஏற தலைவணங்கி நில். உண்மை உனது வெற்றியை தேடி வரும். பதவி உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லலாம், ஆனால் நீங்கள் எத்தனை பேரை உங்கள் பணிவால் உயர்த்துகிறீர்கள் என்பதில்தான் உங்களின் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது. பதவி வரும்போது செருக்கு வருவது வீழ்ச்சியின் அறிகுறி. பணிவு வருவது வளர்ச்சியின் அடையாளம். தாழ்ந்து உயர்தலே தலைவனின் அடையாளம். முயற்சியின்றி ஒருபோதும் கனவு காணாதே. ஏனென்றால் உழைப்பு இல்லாத கனவு வெறும் பகற்கனவு. முயற்சி இருக்கும் இடத்தில் தோல்விக்கே இடமில்லை. ஏனெனில் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றியை நோக்கி ஒரு படி மேலே அழைத்துச் செல்கிறது. அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்று எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். அடுத்தவர்கள் 1000 சொல்வார்கள், அது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. கஷ்டம் என்று வரும்போது அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள். உங்களுக்கான விஷயங்களில் நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும். வதந்திகளைக் கண்டு வருத்தம் அடையாதீர்கள். உங்களுடன் நேரில் மோதி வெல்ல முடியாதவர்கள்தான் பெரும்பாலும் உங்களை பற்றிய அவதூறுகளை பரப்புவார்கள். அதற்கெல்லாம் வருத்தப்பட்டு உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்காதீர்கள். ஒருவரது வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் வேறு யாரோ அல்ல, அவரவர்களேதான் அவரவர்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். நாம் வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் அல்லது சீரழிவிற்கும் காரணமாய் விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் வீண் பேச்சு. உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது அவரவர்களே உருவாக்கிக் கொள்வதுதான். உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சிற்பி நீங்கள்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். இலக்கை நோக்கிய பாதையில் உங்களின் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். உங்களின் பாதைகளுக்கான ஒளியை தந்து கடவுள் உங்களை வழிகாட்டுவார் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பும் எது ஒன்றும் உங்களை நிச்சயம் உயர்வடைய வைக்கும். நம்பிக்கை என்பது பூஜ்ஜியம் மாதிரி. அது தனித்து இருந்தால் பயனில்லை. உழைப்பு என்ற ஒன்றுடன் சேர்ந்து இருந்தால்தான் அதன் மதிப்பு எல்லாவற்றையும் விட உயர்வானதாக மாறும். நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். என்னால் முடிந்தவரை கடினமாக உழைக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேற முடியுமா என்று அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். கடினமாக உழைப்பவர்கள் கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
ஆனால் அதற்கு உங்களால் முடிந்தவரை அல்ல, நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை கடினமாக உழைக்க வேண்டும். உழைப்பில் உறுதியாக இருப்பவர்களையும் முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களையும் தோல்விகள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை. ஒரே அளவு படிப்பும் திறமையும் உள்ள 2 நபர்களில் ஒருவர் மட்டும் பெரும் வெற்றிகளை பெறுகிறார். ஆனால் மற்றொருவர் தனது தகுதிக்கு குறைவான வேலை கிடைத்தாலும் அதுவே போதும் என்று தான் எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்து அவ்வேலையில் இருக்கிறார். மற்றவர்களை விட கூடுதலாக உழைப்பதே பெரும் வெற்றிகளை பெறுபவர்களின் வெற்றிக்கான ரகசியமாகும். கூடுதல் உழைப்பின் மூலம் பெறும் பலன் நமது உழைப்பை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் என்பதுதான் உண்மை. பலனை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல செயல்களை செய்கிறோமா என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நற்செயல்கள் அனைத்தும் இறுதியில் பலன் அளித்தே தீரும் என்பதுதான் உறுதியான நம்பிக்கை. உங்களிடம் தவறு என்று நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதை மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் உங்கள் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பலமும் தான் வெற்றிக்கான வழி என்பதை மறந்துவிடாதீர்கள். உண்மை ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்படுமாயின் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர அவர்களை அது வீழ்த்துவதில்லை. எது நடந்தாலும் முயன்று நினைத்ததை அடைவதே நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதற்கான அறிகுறி. நேற்று என்பதை மாற்ற முடியாது, ஆனால் இன்று என்பதை சரியாக பயன்படுத்தினால் நாளை என்பதை நீங்கள் விரும்பியது போல் அழகாக செதுக்கிக் கொள்ள முடியும். நீ போகின்ற பாதை கடுமையாக இருக்கிறதே என்று கலங்காதே. கடுமையான பாதை என்று இங்கு எதுவும் இல்லை. எதை கண்டும் பயந்து உன் பாதையை மாற்றிவிடாதே. பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று. பிறகு எல்லாம் தெளிவாகும். நீ நினைத்தது கைகூடும். உங்களின் சிறிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை கொண்டு வரும். பெரிய சாதனைகள் அனைத்தும் ஒரு சிறிய எண்ணத்திலிருந்தே தொடங்குகின்றன. ஒரு மாபெரும் ஆலமரம் எப்படி ஒரு சிறு விதையிலிருந்து தொடங்குகிறதோ அதுபோலவே உங்கள் வாழ்க்கையின் வெற்றிகளும் ஒரு சிறு நம்பிக்கையிலிருந்துதான் முளைக்கின்றன. என்னால் முடியும் என்ற அந்த சிறிய நம்பிக்கை உங்களை செயலில் இறங்க வைக்கிறது. வாழ்க்கை பாதையில் தோல்விகளும் தடைகளும் வருவது இயற்கை. அத்தகைய தருணங்களில் அறிவு அல்லது திறமை மட்டும் போதாது. உங்களை முன்னோக்கி உந்தித் தள்ள நம்பிக்கை தேவைப்படுகிறது. இருண்ட பாதையில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தருவது போல உங்கள் நம்பிக்கைதான் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான காலங்களில் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் எதை அதிகமாக நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களை நீங்கள் நம்பும் போது உங்கள் மூளை அதற்கேற்ப புதிய வாய்ப்புகளை தேடத் தொடங்குகிறது. உங்கள் நேர்மறையான எண்ணங்கள் உங்களை சுற்றியுள்ள சூழலையும் மாற்றும் வல்லமை கொண்டவை என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்பிக்கை என்பது ஒரே நாளில் பலன் தருவது அல்ல. அது ஒரு தொடர் பயணம். எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சியை கைவிடாமல் இருப்பதற்கு தேவையான மன உறுதியை இந்த சிறிய நம்பிக்கைதான் வழங்குகிறது. நம்பிக்கை உள்ள இடத்தில் வாய்ப்புகள் பிறக்கின்றன. நம்பிக்கை இல்லாத இடத்தில் வாய்ப்புகள் இருந்தாலும் அவை மறைந்து போகின்றன. உங்கள் நம்பிக்கையை ஒரு சிறிய சுடராக பாருங்கள். அதை ஊதி அணைக்காமல் விடாமுயற்சி என்னும் எண்ணெயை ஊற்றி ஒரு மாபெரும் ஜுவாலையாக மாற்றுங்கள். உங்களின் அந்த ஒரு சிறு நம்பிக்கையே உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் சாவியாக மாறும். உங்கள் எண்ணத்தைப் போல் வாழுங்கள். மற்றவர்களைப் போல் வாழ முயற்சி செய்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். உலகம் உங்கள் மேல் வைத்திருக்கும் பிம்பத்திற்காக நீங்கள் வாழ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அடையாளம், உங்கள் சிந்தனை, உங்கள் வழி, இதுவே உங்களை செதுக்கும் உண்மையான சிற்பம். எண்ணங்கள் சரியானால் சகலமும் சரியாகிவிடும். இது வெறும் வார்த்தை அல்ல, இதுதான் வாழ்க்கைக்கான ரகசியம். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது உங்களை சுற்றியுள்ள குழப்பங்கள் தானாகவே விலகிவிடும். எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிட்டு நேர்மறையை விதைக்கத் தொடங்குங்கள். உங்கள் பார்வை மாறும்போது நீங்கள் காணும் உலகம் தானாகவே அழகாக மாறிவிடும். நம்பிக்கையோடு ஒரு வேலையை தொடங்குங்கள். நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்ற உறுதியான எண்ணமே உங்கள் வெற்றிக்கான முதல் படி. மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு நீங்களே உங்களை தாழ்த்தி விடாதீர்கள்.
உங்களின் இலக்கு தெளிவானால் தடைகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறிவிடும். இன்று முதல் மற்றவர்களின் நிழலில் வாழ்வதை நிறுத்திவிட்டு உங்களின் சொந்த ஒளியில் பிரகாசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் சிந்தனை மாறினால் உங்கள் வாழ்க்கையின் திசையே மாறும். வாழ்க்கையில் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்ல எந்த காரணங்களும் தேவையில்லை. கஷ்டங்கள் வந்தால் அவற்றை கடந்துதான் சென்றாக வேண்டும். ஒருபோதும் கலங்கி நின்றுவிடக்கூடாது. நீ உன் இலக்குகளை அடைய முடியாமல் போவதற்கு மற்றவர்களின் குறுக்கீடுகளை காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ உன் இலக்கில் உறுதியாகவும் இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறியோடும் இருந்தால் யாருடைய குறுக்கீடுகளும் உன்னை எதுவும் செய்யாது. வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரே இரவில் கட்டி முடிக்கப்பட்டவைகள் அல்ல. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு கற்களாக அடுக்கித்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. அடைய வேண்டிய இலக்கு மிக தூரத்தில் இருப்பதாகவும் மிக உயரத்தில் இருப்பதாகவும் நினைக்காதீர்கள். எந்த தூரங்களையும் எந்த உயரங்களையும் உங்களால் அடைய முடியும். அதை நோக்கி நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை மட்டும் எடுத்து வைத்து விட்டால். இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது எது என்று கேட்டால் பெரும்பாலானோர் நேரத்தை தான் சொல்வார்கள். உண்மைதான், நேரம் விலை மதிப்பில்லாததுதான். ஆனால் அந்த நேரம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதன் மதிப்பு மாறுபடுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய உழைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் விலை மதிப்பில்லாததாக மாறுகிறது. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை வீணாக பொழுதை கழிப்பதில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்கள் நேரம் வீணானதாக மாறுகிறது. உங்களின் நேரத்தை விலை மதிப்பில்லாததாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் தினந்தோறும் அதிக நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பதற்காக மட்டும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து விடாது. செய்யும் வேலைகளில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வெற்றிகள் கிடைக்கும். யாரெல்லாம் எப்போதும் எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் தொடர்பை நீங்கள் துண்டித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. அவர்களோடு நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் வெற்றியடையவே முடியாது. எதிர்மறை என்பது ஒரு தொற்று வியாதி போன்றது. உங்களோடு இருப்பவர்களின் எதிர்மறை சிந்தனைகளும் செயல்களும் உங்களிடமும் நிச்சயம் தொற்றிக்கொள்ளும். கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை இறைவன் உங்களுக்கு தருவதில்லை. உங்களால் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடியும். சில சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். இதுவரை எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சக்தி உங்களை காத்து வழி நடத்தியதோ அந்த சக்தி இனியும் உங்களை கைவிடாது. அனைத்தையும் கடந்து வெற்றியோடு சிறப்பாக வாழ்வீர்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, நம்முடைய மனம்தான். மனதை எப்போதும் தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். ஒரு நல்ல லட்சியத்தை முறையாக கைக்கொண்டு தைரியத்துடனும் வீரத்துடனும் அதில் வெற்றி பெற போராடுங்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன் ஓர் அழியாத நல்ல அடையாளத்தை இந்த உலகில் விட்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். திறமையானவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளும் முன்னரே உடன் இருப்பவர்களே மறைமுகமாக பல தடைகள் போடுவார்கள். நாம் அவர்களை தாண்டி வளர்ந்து விடுவோமோ என்ற பொறாமையில் உடன் இருப்பவர்களுடன் எப்போதும் எச்சரிக்கையோடு இருங்கள். எதற்கும் பயன்படாத துருப்பிடித்த இரும்பை பழுக்க காய்ச்சி சம்மட்டியால் அடித்து வளைத்து ஒரு நல்ல வடிவத்திற்கு மாற்றுவதைப் போல நம் மனதை நெறிப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் நமக்கும் சில கடுமையான சோதனைகளை கொடுத்து நம்மை மேம்படுத்துகிறது வாழ்க்கை. வெற்றியை விட பெரியதாக ஒன்று இருக்கிறது என்றால் அது எதிரிகளுக்கு நாம் கொடுக்கின்ற நடுக்கம்தான். எதற்காகவும் யாரையும் கண்டு நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள். உங்களின் தைரியத்தை கண்டு உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் பயம் கொள்ளட்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து அலட்டிக் கொள்ளாதீர்கள். அமைதியாக ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவி செய்ய சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்களில் ஒருவர்தான்.
தவறு செய்துவிட்டோமே என்று அழுது புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை. உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சிகளுக்கு இடமே இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உங்களுக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. அதனால் எந்த உதவியையும் யாரிடத்திலும் எதிர்பார்த்து காத்திருந்து உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் லட்சியங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் அலட்சியம் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிரமித்துவிடும். உழைப்பிற்கு தர வேண்டிய மதிப்பை சில வீணான வேடிக்கைகளுக்கு தரும்போது உழைப்பும் வெற்றியும் சத்தமின்றி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும். எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். வழியே இல்லாத நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க உன்னால் முடிந்தால் நீதான் சாதனையாளன். உன்னை வெல்ல இங்கு எவரும் இல்லை. நாம் இப்போது எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நமது எண்ணம் மட்டும் உயர்வாக இருந்துவிட்டால் போதும். ஒரு நாள் நம் எண்ணமே நம்முடைய உயர்வுக்கு காரணமாக அமையும். அதிர்ஷ்டம் இருந்தால் உனக்கு வெற்றி ஒரு முறை கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் உனக்கு வெற்றி 2 முறை கிடைக்கும். ஆனால் உழைப்பு என்ற ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும். ஒவ்வொரு முறையும் வெற்றி உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். பிரச்சனை என்பது தொலைநோக்கியைப் போலவே நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதை நீ பெரியதாக நினைத்தால் பெரியதாகத்தான் தோன்றும். சிறியதாக நினைத்தால் அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அதற்கான தீர்வுகள் உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சியே உங்களை தேடி வரும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறியோடு உழைக்க ஆரம்பித்து விட்டால் வெற்றிகளை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை. வெற்றிகளே உங்களை தேடி வரும். தன்னை தானே சரியாக நிர்வாகம் செய்ய தெரிந்தவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் சரியாக நிர்வாகம் செய்ய பழகுங்கள். நீங்கள் உங்கள் கனவுகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் அதுவே போதுமானது. அற்புதமான வாய்ப்புகளும் பிரம்மாண்ட வெற்றிகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தோல்விகள் வந்தால் துவண்டு விடாதீர்கள். ஒன்றுமே செய்யாமல் வெற்றி பெறுவதை விட ஏதாவது ஒன்றை முயற்சித்து தோல்வி அடைவது கூட ஒரு விதத்தில் வெற்றிதான். கொடிய விஷத்தை கூட ஒருவன் தன் உள்ளத்தின் உறுதியோடு அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் அந்த விஷம் சக்தியற்றதாகிவிடும். மனதின் வலிமையை உணர்ந்து கொண்டவனால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. ஒரு நல்ல கருத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கருத்தையே உங்கள் வாழ்க்கை மயமாக்குங்கள். அதையே உங்கள் கனவாக்கி அந்த கருத்தையே பின்பற்றி வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள் மட்டுமல்லாது உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தே நிறைந்திருக்கட்டும். வெற்றிக்கு இதுதான் ஒரே வழி. அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் போக நாம் முயற்சி செய்ய வேண்டும். தைரியமும் வீரமும் கொண்டவர்கள் பலரின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். எதை கண்டும் பயம் கொள்ளாதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். இறைவன் காட்டும் பாதையில் நாம் பயணம் செய்தால் சர்வ வல்லமை படைத்த அவரின் சக்திகள் நமக்கு துணையாக நம்மோடு வந்து நிற்கும். நம்முடைய புத்தியை அவரிடம் ஒப்படைக்கும் போது சவால்கள் எல்லாம் நமக்கான நல்ல வாய்ப்புகளாக மாறும். மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமாக வெல்வதற்கும் பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒரு யுக்தியை ஆழ்மனம் நமக்கு வழங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. நாம் அவற்றை தெளிவாக அறிந்து உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் அந்த நாளையே பிரகாசமாக மாற்றிவிடும். நன்மையான செயல்கள் நம்முடைய ஒவ்வொரு தருணத்தையும் அற்புதமாக மாற்றிவிடும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடருங்கள். மனம்தான் உங்கள் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே நம் வாழ்வு அமைகிறது. அதில் நல்ல நம்பிக்கைகளை விதைத்து மகத்தான வெற்றிகளை அறுவடை செய்து கொள்ளுங்கள். ஒன்றை அடைவதற்காக நீ ஆசைப்பட்டால் அதற்காக முயற்சி செய். ஒன்றை அடைவதற்காக நீ பேராசைப்பட்டால் அதற்காக நீ பெருமுயற்சி செய். உன் முயற்சியை பொறுத்துதான் உன் இலக்கும் உன்னை நிர்ணயிக்கும். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளுங்கள்.
நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கலாம். உங்களோடு இருப்பவர்களுக்கு அது பிடிக்காமல் கூட போகலாம். அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். பிரச்சனைகளை தீர்ப்பதும் அதிலிருந்து வெளியே வருவதும் மட்டுமே உங்கள் ஒரே சிந்தனையாக இருக்கட்டும். இல்லையென்றால் அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்துவிடும். உங்கள் மனதில் தோன்றும் கவலைகளை உங்கள் மனதுக்குள்ளேயே போட்டு புதைத்து விடாதீர்கள். அது ஒரு நாள் வெடித்து சிதறி உங்கள் வாழ்க்கையையே சிதைத்துவிடும். கவலைகளை சேகரித்து வைப்பதற்காக உங்கள் மனதில் கொஞ்சமும் இடம் ஒதுக்கி விடாதீர்கள். அது உங்கள் மனதை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையையும் நிரப்பிவிடும். உங்கள் கவலைகளை கண்ணீரில் கரைப்பதை விட உங்கள் புன்னகையால் கலைத்து விடுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்களை துடைத்தெறிய நீங்கள் அடையப் போகும் மாபெரும் வெற்றிகளால் மட்டும்தான் முடியும். நடந்த அவமானங்களை நினைத்து அழுது கொண்டிருக்காமல் வெற்றியை நோக்கி வெறிகொண்டு முன்னேறிச் செல்லுங்கள். நாம் செய்யும் எல்லா செயல்களும் நல்ல முடிவுகளையே தந்துவிடும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. நல்லது நினைத்து நாம் செய்யும் சில செயல்கள் நமக்கு தவறான முடிவை கூட தந்துவிடலாம். அதற்காக எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவது சரியானதல்ல. நாம் செய்தது தவறா சரியா என்பது எதிர்காலத்தில்தான் நமக்கே தெரிய வரும் என்பதால் எதையுமே செய்யாமல் இருந்து நிகழ்காலத்தை வீணடித்து விடாதீர்கள். உண்மையில் நமக்கு வரும் கஷ்டம் ஒரு சிறிய கல் அளவுதான் இருக்கும். நாம் அதை நமது கண்களுக்கு மிக அருகில் வைத்து பார்த்தால் அது இந்த உலகத்தையே மறைத்துவிடும் அளவிற்கு மிக பெரியதாகத்தான் தெரியும். அதை கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்கும் போதுதான் அது என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியும். அதை தூக்கி நமது காலுக்கு கீழே எறிந்துவிட்டால் அப்படி ஒரு பிரச்சனை நம்மிடம் இருப்பதையே நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். தேனீக்களை போல எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்கள் உழைப்பு வீணாக போனாலோ, உங்கள் உழைப்பை யாராவது திருடிவிட்டாலோ அதற்காக கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடிக்காதீர்கள். தேனீக்கள் சேகரிக்கும் தேனை யாராலும் எளிதாக திருடிவிட முடியும். ஆனால் தேனை சேகரிக்கக்கூடிய திறமையை அந்த தேனீயிடம் இருந்து யாராலும் திருட முடியாது. உங்கள் உழைப்பு வீணாகும் போதெல்லாம், உங்கள் உழைப்பு திருடப்படும் போதெல்லாம் உங்கள் திறமையை மெருகேற்றி திரும்பவும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நம்மை சுற்றியுள்ள சில பெரிய மனிதர்கள் நம் வளர்ச்சியை பிடிக்காமல் நம் வளர்ச்சியை தடுக்கவும் அல்லது நம்மை அழிக்கவும் கூட முயற்சி செய்வார்கள். அதையெல்லாம் கண்டு கொஞ்சமும் அஞ்சாதீர்கள். கடலில் சிறிய மீன்களை எல்லாம் சாப்பிடும் ஒரு பெரிய மீனை போலத்தான் இவர்களும். நீங்கள் இன்னமும் சிறிய மீனாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் பெரிய மீனாக அல்ல, பெரிய மீன்களையே வேட்டையாடும் திமிங்கலமாக உருவெடுங்கள். அப்போது உங்களை எதிர்த்தவர்கள் யாரும் உங்கள் எதிரில் நிற்கவே நடுங்குவார்கள். சாதாரண துணியை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதை ஒரு அழகான ஆடையாக உருவாக்கிய பிறகுதான் எல்லோரும் விரும்புவார்கள். அப்போதுதான் அதன் மதிப்பும் உயரும். அந்த உயர் மதிப்பை அடைவதற்கு சாதாரணமாக இருந்த அந்த துணி ஊசியால் பல ஆயிரம் முறை குத்தப்பட்டும் கத்தரிக்கோலால் பல முறை வெட்டப்பட்டும் இருக்கும். அந்த ஊசி முனையின் தாக்குதலுக்கும் கத்தரிக்கோலின் வெட்டுக்கும் தப்பிக்க நினைத்திருந்தால் அந்த துணியால் தன்னுடைய மதிப்பையும் அழகையும் பெற்றிருக்க முடியாது. அதுபோலத்தான் நமது வாழ்க்கையும். வாழ்வில் நம்மை காயப்படுத்தும் அனைத்துமே நம்மை அழகாக மாற்றவும் நம் மதிப்பை உயர்த்தவும் தான் வருகிறது என்று அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து செல்லுங்கள். நீங்கள் பெற்ற வழிகள் நிச்சயம் உங்களை வளமாக மாற்றும். நீங்கள் செய்யும் எந்த காரியத்திலும் தடைகள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், இதோடு எல்லாம் முடிந்தது என்று எதையும் கைவிட்டு விடாதீர்கள். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்துவிட்டு முன்னேறிச் செல்லுங்கள். தடைகளை தகர்த்தெறிபவர்களுக்கே வெற்றிகள் எளிதில் வசப்படும். கேள்வி என்னவென்றே தெரியாது, ஆனால் பதில் எழுத வேண்டும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு தேர்வு வைப்பதில்லை. தேர்வு வைத்த பிறகுதான் வாழ்க்கை நமக்கான பாடத்தையே கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதை உங்கள் கடைசி காலம் வரை ஒருபோதும் நிறுத்துவதில்லை.
தேவையான எண்ணங்களுக்கு மட்டும் உயிர் கொடுங்கள். தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத காயங்களையும் ஏமாற்றங்களையும் தான் பரிசாக கொடுக்கும். இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். உங்கள் திறமைகளையும் தகுதிகளையும் வளர்த்து கொள்ளாமல் ஆசைகளை மட்டும் வளர்த்து கொள்வதால் எந்த மாற்றங்களும் நிகழாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே என்று மனம் தளராதீர்கள். போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழாது. போராட்டம் இல்லாத வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் போராட்டங்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு அதை வெற்றி கொள்ளுங்கள். ஒருபோதும் போராட்டங்களிடம் நீங்கள் தோற்றுவிடாதீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவோ நண்பர்களும் உறவினர்களும் இருக்கலாம். ஆனால் தைரியம், புத்தி, நுண்ணறிவு இவை மூன்றும் தான் ஒருவருக்கு நல்ல நண்பர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இவை மூன்றும் செய்யாத மாற்றத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. திட்டமிடப்படாத வாழ்க்கையில் தொல்லைகள் எப்போதும் துளிர்விட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் திட்டத்தின்படி நடக்கவில்லை என்றாலும் அது அடுத்த கட்ட நகர்வுக்கான திட்டத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரே ஒரு வெற்றியை கண்டுவிட்டால் வாழ்க்கையையே ஜெயித்து விட்டோம் என்று எண்ணி ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். வாழ்வில் வெற்றிகளும் நிரந்தரம் இல்லை, தோல்விகளும் நிரந்தரம் இல்லை. போராட்டம் ஒன்றுதான் எப்போதும் நிரந்தரம். நீங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொண்டு கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடுவதல்ல வாழ்க்கை. இந்த உலகில் ஓடிக்கொண்டே இருக்கும் நதிக்குத்தான் அதிக மதிப்பு வழங்கப்படுகிறது. ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கும் குட்டைகளுக்கும் சாக்கடைகளுக்கும் அல்ல. நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். பிறரை அண்டி வாழ்வது உங்களுக்கு என்றேனும் ஒரு நாள் அவமானத்தை தான் கொடுக்கும். யாரையும் நம்பாமல் தனித்து வாழ்வதுதான் உங்கள் தன்மானத்தை காக்கும். வாழ்க்கையில் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் வாழ்க்கை முழுக்க யாராவது உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அது மிகப்பெரிய தவறு. முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை இது மூன்றையும் கைவிடாதவர்களை வாழ்க்கை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இவற்றை சுகமாக சுமக்க பழகியவர்கள் வாழ்க்கையில் வீழ்வது கடினம். அப்படியே வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவது சுலபம். நம்மை பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை. நம் வாழ்க்கை நம் கையில்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பழி சொல்பவர்களுக்காக உங்கள் வழிகளை தவறவிடாதீர்கள். பிறகு வாழ்க்கையே தவறி போகும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்களைத்தான் எதிர்காலம் சிறந்த வெற்றிகளோடு வரவேற்கிறது. நிகழ்காலத்தை வீணாக கழித்தவர்களின் வாழ்க்கையை தோல்விகள் மட்டும்தான் நிரப்பிக் கொள்கிறது. முயற்சி செய்வதற்காக ஒருபோதும் தயங்காதே. முயற்சி செய்பவனின் பாதையில் முட்கள் கூட பூக்களாக மாறி வழி கொடுக்கும். முயற்சி இல்லாதவனுக்கு பூக்கள் கூட முட்களாக மாறி அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் செய்துவிடும். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார். நாம் தான் அதற்குள் அவசரப்பட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டாரே என்று இறைவனையே நிந்தனை செய்து விடுகிறோம். உன்னால் ஜெயிக்க முடியாது என்று மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்காமல் உன்மேல் நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துவிட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். காலமும் நேரமும் உங்கள் பொறுமையை சோதிக்கலாமே தவிர உங்கள் உழைப்பை அது ஒருபோதும் வீணாக்காது. உழைப்பு உங்களை நிச்சயம் உயர்வடைய வைக்கும். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் துணிவுடனும் தைரியத்துடனும் செய்யுங்கள். தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உங்களிடமிருந்து சீர்குலைக்கும் உயிர்கொல்லி நோய்தான் அச்சம். அந்த அச்சத்தை போக்கும் அருமருந்துதான் தைரியம். வாழ்க்கையில் எது உங்களை கைவிட்டாலும் நீங்கள் தைரியத்தை மட்டும் கைவிடாதீர்கள். நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறதே என்று சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் பிரச்சனைகள் ஒன்றும் நிலையானதல்ல. இங்கு அஸ்தமனமே இல்லாத பொழுதுகளும் இல்லை, விடியலே இல்லாத இரவுகளும் இல்லை. உங்களுக்கும் நிச்சயம் ஒரு விடியல் உண்டு. நம்பிக்கையோடு நடைபோடுங்கள்.
இன்னமும் நீங்கள் உங்களுடைய தவறுகளுக்கும் இயலாமைகளுக்கும் வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் என்பதை உணருங்கள். திறக்க முடியாத பூட்டு என்று எதுவும் இல்லை. தீர்க்க முடியாத துன்பங்களும் எதுவும் இல்லை. பூட்டுக்கு சரியான சாவியை பயன்படுத்தாதவர்களும் துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்களும் தான் இங்கு அதிகம். உனது வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இந்த உலகம் அதற்கான பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் எதற்காக பின்வாங்குகிறாய் என்ற கேள்வியை உனக்குள்ளேயே கேட்டுக்கொள். விதியை நம்பிக்கொண்டு உறக்கத்தில் இருப்பவன் என்றும் விழிக்கப் போவதில்லை. தன்னம்பிக்கையோடு உழைத்துக் கொண்டிருப்பவன் என்றும் தோற்கப் போவதில்லை. நாளைக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து உங்கள் நாளைய பொழுதை திட்டமிட்டால் உங்களுடைய நாளைய பொழுது நல்லதாகவே இருக்கும். ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று மட்டும் யோசிக்காதீர்கள். அந்த எண்ணமே உங்களுடைய நாளைய பொழுதை நிம்மதியில்லாமல் செய்துவிடும். நம்மை வெறுத்து ஒதுக்கியவர்கள் இவரையா நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டோம் என்று வருந்தும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவதே வாழ்வில் நீங்கள் முன்னேறியதற்கான சிறந்த அடையாளம். சிறந்த அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் அறிந்திருப்பதல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதையும் அறிந்திருப்பதுதான். உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகாமல் இருப்பதே சிறந்தது. மற்றவர்களின் பாராட்டுகளுக்கும் பழி சொல்லுக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. எது நடந்தாலும் வெற்றியை நோக்கிய உங்கள் நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். உன் வாழ்க்கை பாதையில் தடைகள் வந்தால் தளர்ந்து விடாதே. தடைகள் மட்டும் இல்லாவிட்டால் உன் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகிவிடும். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். எதற்கும் துணிந்தவர்கள் எதிலும் தோற்றதில்லை. எல்லாவற்றிற்கும் தயங்கி நிற்பவர்கள் எதையும் வெல்லப்போவதும் இல்லை. நீ அனுபவிக்கின்ற துன்பங்களுக்காக வருந்தாதே. நீ அனுபவிக்கின்ற துன்பத்தை விட அதில் நீ பெறுகின்ற அனுபவம் உன் வாழ்க்கைக்கு சிறந்த பாடத்தை கொடுக்கும். உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யுங்கள். ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்து விடாதீர்கள். முதலில் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாகவே உன்னை வந்தடையும். சண்டையிடுவதை விட சமாதானத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடுங்கள். சண்டையிட்டால் ஒருவர்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் சமாதானம் செய்து கொண்டால் இருவரும் வெற்றி பெற முடியும். உங்களின் அறிவு சொல்லும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை. உங்களின் திறமை சொல்லும் நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை. அனுபவம் சொல்லும் நீங்கள் என்ன பேசக்கூடாது என்பதை. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நல்லவைகளாகவே இருந்தால்தான் உங்களின் மனமும் நல்லதாகவே இருக்கும். உங்கள் மனம் நல்லதாக இருந்துவிட்டால் உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறிவிடும். வாழ்க்கை என்றுமே அழகானதுதான். உங்கள் மனம் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்டு நடந்து கொண்டால். உங்கள் ஆசைகள் நிராசையாகி போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்களின் தைரியம் உங்களுடைய பயத்தை விட ஒரு படி மேலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் பயத்தையாவது வெற்றி கொள்ள முடியும். நாளைக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட நேற்றைக்கு கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றும் மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவதல்ல, உனக்கான அனைத்தையும் நீயே உன் உழைப்பால் உருவாக்கிக் கொள்வது. நேற்றைய நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை மூழ்கடித்து விடாதே. உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையே உனக்கு வசமாகும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் எப்போதும் தடுமாற்றமே இருக்காது.
நீ உன் இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதலில் இந்த 2 செயல்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும்: முயற்சி மற்றும் பயிற்சி. வாழ்க்கையில் மேடும் இருக்கும், பள்ளங்களும் இருக்கும். எந்த சூழலிலும் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து ரசித்து கடந்து செல்ல நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும். முடிந்து போனவைகளை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை விட அடுத்தது என்ன செய்து அனைத்தையும் சரி செய்ய முடியும் என்று யோசிப்பதே சிறந்தது. எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து கொண்டு வாழக்கூடாது. இல்லாத சில விஷயங்களை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகிறோம். இல்லாதவைகளை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் யாரையும் மிகையாகவோ அல்லது குறையாகவோ எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. எதையும் சரியாக திட்டமிட்டு செய்ய பழகிக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தவறை சரியாக செய்தவன் கூட தலை நிமிர்ந்து வாழ்கிறான். நல்லதை தவறாக செய்தவன்தான் தலை குனிந்து நடக்கிறான். விமர்சனங்களை விட்டு தள்ளுங்கள். விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பவன் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணருங்கள். முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவியும் அதிகாரமும் தானாகவே உன்னை தேடி வரும். தோல்விகளை கூட துவைத்து காய போட்டு விடலாம். எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று மட்டும் உங்களிடம் இருந்தால். மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தும் வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை எளிதாக அடையலாம். மன அழுத்தத்தில் இருக்கும்போது எதையும் சிந்திக்காதே. அது ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப் பார். புது தெளிவு பிறக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். யாரையும் பலவீனமாக நினைத்து விடாதீர்கள். 5 கோடி ரூபாய் காசோலையை எழுதுவதற்கு 5 ரூபாய் பேனா கூட பயனுள்ளதாக இருக்கும். ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழைத்துளியை நிறுத்திவிட முடியும். அதுபோலத்தான் சிறு சிறு புன்னகையால் நம் வாழ்வை மாற்ற முடியாதுதான், ஆனால் அந்த நிமிடம் நமக்கு இருக்கும் கவலையை அது மறக்கச் செய்துவிடும். யாருக்கும் அஞ்சியும் வாழாதே, யாரையும் கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ பழகிக்கொள். இலக்குகளை பற்றி சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. பிரச்சனைகளையே சந்திக்காத பயணம் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. 1000 புண்ணியங்களை செய்வதை விட நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே அதை திருத்திக் கொள்வதுதான் உயர்ந்தது. வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல, வாழும் தருணங்களை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கை.